தன்னுடைய மாநிலத்துக்கு எத்தனை வேலை இருக்கோ, எத்தனை விஷயம் இருக்கோ, எத்தனை லாபமானது இருக்கோ அதை புறம் கேட்டு வாங்குறான். அப்ப அந்த ஆள் வந்துகிட்டு பீகாரை தன்னுடைய மாநிலத்தை காப்பாற்றணுங்கிறதுல தீவிரமா இருக்கான். அவன் தான் மனுஷன், அவன் தான் தலைமை. நீங்கள் இருந்தீங்களே 2004 சோனியா காந்தி காங்கிரஸ் இதுக்கு ஆதரவு கொடுத்தீங்களே. பீகாரில் இருக்கிற நிதிஷ்குமார் கேட்ட மாதிரி தமிழ்நாட்டுக்கு எதையாச்சும் கேட்டு வாங்கினீங்களா? என்ன கேட்டீங்க? உங்க கருணாநிதி என்ன கேட்டாரு? இது வேணும் அவருக்கு, எது ஐடி மந்திரி வேணும், எது சம்பாதிக்கிற மந்திரியோ நிதியில மந்திரி வேணும் அப்படின்னு சம்பாதிக்கிற போர்ட்போலியோவா கேட்டு வாங்கின கூட்டமாச்ச. நீங்க அன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு நிதிஷ்குமார் கேட்ட மாதிரி, பீகார் கேட்ட மாதிரி தமிழ்நாட்டுக்கு எதையாச்சும் கூட்டணி ஆட்சியில் இருக்கும்போது கேட்டு வாங்கியிருக்கீங்களா? ஐடி மந்திரி எதுக்கு கேட்டீங்க? கனிமொழி ராசாவை வச்சு கோடிக்கணக்கில் கொள்ளையடிக்கலான்னு தானே கேட்டீங்க. தயாநிதி மாறன் இருந்த ஐடி மந்திரிய வீராராடியோட பேரம் பேசி எப்படி ராசாவுக்கு அந்த பதவியை வாங்கி கொடுத்தீங்க? அப்ப நீங்க கூட்டணி ஆட்சியில் இருக்கும்போது தமிழ்நாட்டை பத்தியோ தமிழ் மக்களை பத்தியோ சிந்திச்சு பாத்தீங்களா? நீங்களும் உங்க குடும்பமும் 1,76,000 கோடி கொள்ளையடிப்பது தானே உங்க குறிக்கோளா இருந்தது. அதில் நிதிஷ்குமார் எவ்வளவோ பாராட்டலாமே. அந்த ஆளு தன்னுடைய மாநிலத்துக்காக இதுக்காக அதிக நிதி ஒதுக்கி வாங்கியிருக்காங்க. அப்ப அதிக நிதி ஒதுக்க வாங்காததுக்கு காரணமே நீங்க தானே. எத்தனை மந்திரிங்க கொடுத்தாங்க வாங்க இருந்தீங்க தமிழ்நாட்டில். அன்புமணி இருந்தாரு, 5,000 கோடி ஊழல் அவர் மேல. ராசா 2G ஊழல், தயாநிதி மாறன் ஏர்செல் ஊழல், சிதம்பரம் 2Gலையும் ஊழல், ஏர்செல்லையும் ஊழல், ராணி முகர்ஜி கதை அது பெரிய ஊழல் கதை. ஆக எல்லா மந்திரிகளையும் நம்ம இவர் மட்டும்தான், GK வாசன் மந்திரியா இருந்தா அவர் தான் கொள்ளையடிக்கல தமிழ்நாட்டில் இருந்து போன. மீது மந்திரினா நீங்க தானே கொள்ளையடிச்சீங்க. இப்ப பட்ஜெட் போடும்போது என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நிதிஷ்குமார் அங்கதான் இருந்தாரு, டெல்லியில கேட்டு வாங்கினாரு. நிர்மலா சீதாராமனை போய் பார்த்தாரு, மோடியை போய் பார்த்தாரு, எங்க ஸ்டேட்டுக்கு உள்ள கொடுங்க. நீங்க எங்க உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? அங்க பட்ஜெட் போடும்போது இங்க உட்காந்து சுத்திக்கிட்டு இருக்கீங்க.